அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். பெத்தானியாவும் அபிஷேகமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதனோடு கூட சேர்ந்து அவர்கள் குருத்தோலை பண்டிகையை ஆசரித்ததையும் நாம் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடிகிறது. பெத்தானியா என்று சொன்னால் பாடுகளின் வீடு அல்லது மறுமொழி தரும் வீடு என்று பொருள். அங்கே இருந்த உள்ளங்களும் பாடுகளின் வழியாக கடந்து சென்றன என்பதை நாம் கடந்த அதிகாரத்திலே பார்த்தோம். ஆனால் பரமனை பணிவுடன் ஏற்றுக்கொண்டதினால் பாடுகளிலும் அவர்கள் விருந்து கொண்டாடுகிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். மரித்த லாசரு உயிர் பெற்றான், விருந்துக்காக இப்பொழுது அவன் பந்தியில் அமர்ந்திருக்கிற பகுதியைத்தான் இங்கே பார்க்கிறோம். தாகமுள்ளவர்களே என்னண்டை வாருங்கள் என்று யோவான் 7:37 இயேசு அழைத்தாரே. சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை தேடி வந்த நல்ல மேய்ப்பனின் குரல் கேட்க செவி கொடுக்க சில உள்ளங்கள் அங்கே பெத்தானியாவில் இருந்தன. மரித்து 4 நாட்கள் ஆன பிறகும் லாசருவே வெளியே வா என்றபோது அவருடைய அழைப்புக்கு பலன் உண்டானதினால் அங்கே லாசரு உயிரோடு கூட வந்ததை 11வது அதிகாரம் 44வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நகரமாகிய எருசலேமை அவர் சிறகடியில் அணைக்க கூப்பிட்ட பொழுது யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் என கூக்குரல்தான் இட்டார்களே ஒழிய அந்த சிறகடியில் அவர்கள் வருகிறதற்கு மனமில்லாமல் போனதை நாம் பார்க்க முடியும். பாடுகளை அனுபவிக்க பிறந்த பரமனுக்கு உலகமே ஒரு பெத்தானியாவாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். உலகமே அவருக்கு ஒரு பாடுகளின் வீடாக மாறிவிட்டது என்றே நாம் சொல்ல முடியும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லித்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அவர் பிறந்தபொழுது அவருக்கு காணிக்கை படைக்க வந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் படைத்தனர். மத்தேயு 2:11 பார்க்கிறோம். வெள்ளை போலம் பாடு மரணத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை அடக்கம் பண்ணின பொழுது நிக்கோதேமு வந்து வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து அவனதை பூசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்மலை ரோஜா செடியினுடைய நறுமண பசையைத்தான் இங்கே நாம் வெள்ளை போலம் என்று சொல்லி அழைக்கிறோம். அதனை காடியில் கலந்து கொடுத்தால் மயக்கம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பாடுபட பிறந்த பரமனுக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு இதுதான் ஒரு சிறந்த பரிசு. அவர் அதை வாங்கி அதை குடிக்க மனமில்லாமல் இருந்தார் என்று சொல்லி மார்க்கு 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே வசனம் 3 களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தலை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை இங்கே மரியாள் துடைக்கிறாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். பாடுகளின் வழியாக கடந்து சென்ற பரமனை பெத்தானியா ஊர் பெண்மணியின் கரங்கள் இப்பொழுது அபிஷேகம் செய்கின்றதை பார்க்கிறோம். பெண்மணியின் கரங்களால் அபிஷேகம் பண்ணப்பட ஒப்பு கொடுத்த அந்த இறை அன்பின் ஆழம்தான் என்ன? இன்றைக்கு அவருடைய பாதத்தை தொட்டு அதனை நாம் முத்தம் செய்கிறதற்கு இன்றைக்கு அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனை நாம் தொட்டு அவரோடு கூட பழகுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினால் நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவள் எங்கே ஏழை பெண்மணியாய் இருந்த போதிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் தன்னுடைய ஆராதனையை அவள் நிறைவேற்றினதை அங்கே பார்க்கிறோம். இது ஒரு ஆட்சிக்கான மகுட அபிஷேகம் அல்ல, மரணத்தை வெல்ல மரிக்கச் செல்லும் வீரனுக்காக ஒரு வெற்றி திலக அபிஷேகமாக இது கருதப்படுகிறது. காலகாலமாக கதியற்று கிடந்தோருக்காக ரட்சிப்பை வென்று குவித்தார் பாடுபட வந்த பரமன் என்பதை காட்டும்படியாக இந்த பெத்தானியாவின் அபிஷேகம் நமக்கு காட்டுகிறது. எபிரேயர் 2:15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் 4:5 யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை மரியாள் பூசின உடனே சொல்கிறான், 300 பணத்துக்கு விற்று தருத்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் கேட்கும் பொழுதும் அங்கே மரியாள் விமர்சனத்திற்கு உள்ளாகிறாள். தன்னுடைய சகோதரி மார்த்தாலே சொல்லுகிறார், நான் பற்பல வேலைகளை செய்கிறேன், இவா பாதத்தில் வந்து அமர்ந்து வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள்னு சொல்லி
இன்றைக்கு நாம் வசனங்களை கேட்டு வசனங்களை படிக்க அமரும் பொழுது இந்த உலகம் நம்மை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாலும் தேவையான அந்த ஒன்றை தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை தொடர்ந்து அவள் அங்கே அழுகிறதற்கு இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து அவர் நின்ற இடத்திற்கு ஓடி சென்றபோது பின்பும் யூதர்கள் பின்னாடி ஓடி போகிறாங்க. அவள் கல்லறையில் போய் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அந்த நேரத்திலும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து விண்ணப்பம் செய்ய சென்றவளும் அங்கே விமர்சனத்துக்கு மீண்டும் உள்ளாகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராதனை செய்யும்படியாக இந்த காரியமானது ஆராதனைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:18 அங்கே நம்ம கொடுக்கிற காணிக்கைகளை கூட சுகந்த வாசனையான பலி, தேவனுக்கு பிரியமான பலி என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் நம்ம அளிக்கிற அந்த காரியங்களை குறித்து பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவள் நறுமண தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி அவள் செய்கிற காரியங்கள் அங்கே தேவன் சுகந்த வாசனையான பலியாக நுகர்கிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் யூதாஸ் காரியத்தினுடைய விமர்சனத்துக்கு இவர் உள்ளாகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற விருந்து என்னன்னு சொன்னால் அவருக்கு செவி கொடுப்பது தான் நாம் அவருக்கு அளிக்கிற ஒரு மிகப்பெரிய விருந்து. முதலில் நாம் தான் முக்கியம், அதன் பின்பு தான் நமது ஊழியம். வேலைகளில் மும்முரமாகும்போது அவருடன் நேரம் செலவிடுவதில் நமக்கு குறைவு ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். மார்த்தாள் மரியாளினுடைய அந்த கம்பரிசன்லே நமக்கு தெரிந்து கொள்ளலாம். வசனத்துக்கு செவி கொடுப்போர் தேவைகளில் முற்றிலுமாக அவரை சார்ந்து அற்புதங்களை பெற முடியும். அவரை புரிந்து சரியாக அவரை ஆராதிக்க முடியும். அவருக்காக ஏதாவது செய்வதை விட அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதே சிறந்த ஊழியம் என்பதை இங்கே மரியாளுடைய இந்த அபிஷேக நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவரோடு கூட உறவாடுவதே மிகவும் தேவையான ஒன்று. அதை விட்டுவிட்ட ஊழியம் அன்பு நிறைந்ததாக இருக்க முடியாது. அவரது நிழலில் அவரது சுவடுகளை தொடர்வதே சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் வாழ்வதை விட நம்மில் அவர் வாழ்கிறதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவரது உள்ளத்தை புரிந்து கொள்ள முயல்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தில் பேசுகிறார். அவர் பேசுகிறதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டபடியினால்தான் மரியாள் அவருடைய மரணத்துக்கு முன்பாக தைலம் பூச முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அதிகம் பேசுவதை விட அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வாழ்ந்து காட்டுவதே ஒரு சிறந்த விசுவாச வாழ்க்கை என்பதை நமக்கு மரியாள் போதிக்கிறாள். கர்த்தருக்காக படைக்கப்படும் வாழ்வினுடைய நறுமணம் அநேகருக்கு ஜீவ வாசனையாக அது மாற முடியும் என்பதற்கு அவள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். கர்த்தருக்காக அனுப்பணித்தோருடைய சூழ்நிலைகள் எவ்வாறு விமர்சனிக்கப்படுகின்றன என்று சொல்லி அதை குறித்து அவங்க கவலையே படமாட்டாங்க. அந்த காரியத்தில் மரியாள் உறுதியாக இருந்ததை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து குருத்தோலை ஏந்திய மக்கள் அங்கே 13ஆம் வசனத்தில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பண்டிகைக்காக கூடி வரும் மக்கள் கூடார பண்டிகையின் போது 7 நாட்கள் ஈச்சமர குருத்தோலைகளை ஏந்தியபடி பலிபீடத்தை சுற்றி வந்து ஓசனா என்று சொல்லி அழைப்பார்கள். 8வது நாளில் 7 முறை பலிபீடத்தை சுற்றி வந்து ஓசனா என்று சொல்லுவார்கள். அதனை பெரிய ஓசன்னா என்று அழைப்பார்கள். ஓசனா என்றால் இப்பொழுதே இரட்சியும் என்று பொருள். இயேசுவை கண்டவுடன் அவர்கள் ஈச்சமர குருத்தோலைகளை ஏந்தி கழுதையின் மேல் ஆடைகளை விரித்து ஓசன்னா பாடி மேசியா என்று அறிக்கையிட்டனர். வெற்றி பெற்று வரும் அரசனுக்கு அளிக்கப்படுகிற வரவேற்புக்கு சற்றும் குறையாத அளவிற்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோம ஆட்சியினுடைய சரீர விடுதலையை அவர் ஏற்படுத்தி தருவார் என்று எண்ணினார்கள். ஆன்மீக விடுதலையை அவர்கள் எண்ணவில்லை. ஆகவே அவர்கள் வாயினால் ஓசன்னா என்று சொன்னார்கள். கொஞ்ச நாட்களிலேயே ஒரு 5 நாட்களிலேயே சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் கத்திவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவரை நம்முடைய இருதய அரியணையில் அரசராக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் நாம் தான் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருக்க முடியும். மரியாள் தன்னுடைய இருதய அரியணையில் அவரை ராஜாவாக வைத்துவிட்டபடியினால்தான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை அவள் செய்து இந்த உலகத்திற்கு ஒரு நற்கந்தகமாக விளங்க முடிந்தது. இந்த பூமிக்கு உப்பாக, இந்த பூமிக்கு வெளிச்சமாக, இந்த உலகத்திற்கு நம்மை நற்கந்தகமாய் அழைத்த ஆண்டவருடைய அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது
இந்த உலகத்தில் வாசனை வீசுகிற நற்கந்தமாய் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.